Kindly please subscribe my channel for more videos. Click bell button for new updates. Thank you. May God bless you. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம குடும்பம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே துணை அப்படின்னு பார்த்தோம். இப்போ குடும்பம் அப்படின்னு யார் உண்டாக்குனா? குடும்பங்கிற அமைப்பை யார் உண்டாக்குனா? ஏசப்பா தான் உண்டாக்குனாங்க. அந்த உண்டாக்கின குடும்பத்தினுடைய அமைப்பை யாராலையும் இது வரைக்கும் உடைக்க முடியல. தொடர்ந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டவர் பூமிக்கு வந்து 2000 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 2000 வருஷம், 4000, கிட்டத்தட்ட சுமார் 4000 வருஷமாக அந்த குடும்பத்தின் அமைப்பை யாராலும் என்ன செய்ய முடியல, உடைக்க முடியல. ஏன்னா அந்த ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு அமைப்பு. ஆனால் பூமியில் வெவ்வேறு அமைப்புகள் தொடர்ந்து வந்தாலும் அந்த அமைப்புகள் கால மாற்றத்தாலேயோ அல்லது அறிவியல் மாற்றத்தாலேயோ என்னாச்சு, அது காணாமல் போயிடுச்சு. ஆனால் குடும்பம் என்கிற அமைப்பு மட்டும் இன்னும் அப்படியே இருக்குது. ஆனால் அந்த குடும்பங்கிற அமைப்பை உடைக்கிறதுக்கு சாத்தான் என்ன செய்வான்? நிறையா திட்டங்களை தீட்டுவான், நிறையா அமைப்புகளை அவன் உருவாக்குவான், வேறு வேறு விதமான என்னென்ன காரியத்தில் அவனை உடைக்க முடியுமோ அதெல்லாம் கொண்டு வருவான். ஆனாலும் தேவன் படைத்த அந்த குடும்பங்கிற அமைப்பை அவனாலும் என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. எது வரைக்கும்? ஆண்டவர் நம்ம வந்து சபையாகிய மனவாட்டியை எடுத்துக்கொண்டு போகிற வரைக்கும் அதை செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இது நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு துணையை நம்ம எப்படி தேடக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். யார்கிட்ட? சீகேம் அப்படின்னு ஒருத்தன் துணையை தேடுனா, அப்படி துணையை தேடும்போது அவன் தேவ வசனத்துக்கு விரோதமாக அவன் என்ன செஞ்சால் துணையை தேடினான். அப்படி துணையை தேடும்போது என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். வேதத்துக்கு ஒழுங்கின்படி என்ன செய்யணும்? நம்ம ஒரு துணையை தேடணும். வேதத்தின் ஒழுங்கின்படி துணையை தேடணும்னா நம்ம எப்படி தேடணும்? முதல்ல திருமண நிச்சயதார்த்தம் இருக்கணும், மனப்பத்திரிக்கை இருக்கணும், திருமணத்துக்கு அழைத்து செல்லுதல் இருக்கணும், திருமண சடங்குகள் இருக்கணும், திருமண அமைப்பு இருக்கணும், மணவாட்டி அழைத்து செல்லுதல், மணவிழா பாட்டு, திருமண வைபவம், திருமண பரிசளிப்பு, திருமண விருது. இதுதான் ஒழுங்கு. இந்த ஒழுங்கின்படி இல்லாமல் அங்கே சீக்கிரம் என்ன செஞ்சான்? தலைகீழாக செஞ்சதுனால என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் போன வாரம். அதில் பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? தலைகீழாக மாற்றி அவன் துணையை தேடுனதுனால முதல்ல என்ன செய்யும்? உண்மை மறைக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம். உண்மை மறைக்கப்படும். தீனாலை பெறுவதற்காக ஏமோர் என்ன செஞ்சால்? நயந்து பேசினான். அதே மாதிரி வஞ்சகமாக அவனை கொல்றதுக்காக யாக்கோபோட குமார்கள் என்ன செஞ்சாங்க? வஞ்சகமாக பேசினாங்க. நயந்து பேசி வஞ்சகமாக பேசுறது நடக்கும், உண்மை என்ன செய்யும்? மறைக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது பாயிண்டாக தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக சாத்தானுடைய திட்டம் நிறைவேறுவதற்கான கருவியாக நம்ம பயன்படுவோம் அப்படின்னு பார்த்தோம். மூணாவது, அங்கே பயங்கரமும் பழிவாங்குதலும் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம். அந்த தேசத்தில் ஆண்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டாங்க. அங்கே பெண்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? விதவையானாங்க. குழந்தைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? அனாதையானாங்க. இந்த மாதிரி பயங்கரங்கள் ஏற்படும். சிமியோனும் லேவியும் அவங்கள என்ன செஞ்சாங்க? பழி வாங்கினாங்க. இப்போ இது மாதிரி பயங்கரங்களும் பழிவாங்குதலும் அங்கே ஏற்பட்டுச்சு. அடுத்து நாலாவதா, பிரமாணங்களும் தேவ கட்டளையும் மீறப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அஞ்சாவதா, ஆசீர்வாதம் தடைப்பட்டு சாபம் வரும். அந்த சாபம் யாருக்கெல்லாம் வந்துச்சு? சிமியோனுக்கும் லேவிக்கும். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்தில் நிகழ்ந்த நிகழ்வுக்கு ஆதியாக 49ஆம் அதிகாரத்தில் போய் அவனுக்கு சாபம் வரும். அந்த சாபம் அவனுக்கு மட்டும் இல்லை, அந்த பட்டணத்துக்கும் அந்த பட்டணத்தில் வாழ்ந்திருக்க எல்லா மனிதர்களுக்கும் சாபம் தொடர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதை தொடர்ந்து அடுத்து என்ன செய்யணும்னா, நம்ம துணையை எப்படி தேடணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? துணையை எப்படி தேடக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ துணையை எப்படி தேடணும் அதை நம்ம பைபிள்லேருந்து வசனத்திலிருந்து ஒரு பார்ப்போம். இப்போ ஆதியாகமம் அதே 2:18 என்ன சொன்னார் ஆண்டவர்? பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. அவன் தன்னோட மூத்த பிள்ளைக்கு ஒரு துணையை தேடுறதுக்காக ஒரு யார் இப்போலாம் புரோக்கர்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்க? மேரேஜ் அசம்பிளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட போய் கேட்டான், இப்போ எனக்கு நல்ல குணமான ஒரு என் பிள்ளைக்கு நீங்கள் கொண்டு வாங்கணும் அப்படின்னு கேட்டான். அப்போ அவன் சொன்னான், என்கிட்ட குணமான துணைகள் நிறையா இருக்குது. கலராவில் குணமான பிள்ளை இருக்குது, டைஃபாய்டில் குணமான துணை இருக்குது, கொரோனாவில் கூட குணமான துணை இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். அப்போது துணையை வந்து நம்ம எப்படி தேடணும் அப்படின்னு பார்க்கணுன்னா அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். எங்கேருந்து புறப்பட்டு வந்தாங்க? யார் யார்? நோவா, அவனோட குமாரன், அவனோட மனைவி, அவன் குமாரரின் மனைவிகள். எங்கேருந்து புறப்பட்டு வந்தாங்க? பேழையிலேருந்து வெளியில் வர்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பேழையிலேருந்து வெளியில் வர்றாங்க. ஆண்டவர் பாருங்க அவ்வளோ அழகாக பிரிச்சுருக்காரு. முதல்ல ஆண்களை பிரிச்சுக்காரு பாருங்க. நோவா, அவனுடைய குமாரன், அடுத்து அவன் மனைவி, அவன் மனைவியினுடைய அவன் பிள்ளைகளுடைய மனைவிகள். அப்படி தனித்தனியாக அழகாக பிரித்து ஞானமாக பிரித்து வச்சுருக்காரு பாருங்க. அதே மாதிரி பேழைக்குள்ளே போகும்போதும் அங்கே என்ன செஞ்சாங்க? 7 ஜோடி உயிரினங்களை உள்ளே வச்சாங்க.
ஒவ்வொரு ஜோடி உயிரினங்களை உள்ளே வச்சாங்க. அப்படி ஆண்டவர் அழகாக பிரித்து கொண்டு வர்றார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். அங்கே யார் யார் இருந்தா? நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாபேத், அவனுடைய கூட யோவாவின் மனைவிகளும் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அப்போ முதல்ல அவங்க பேழைக்குள்ளே பிரவேசித்தாதான் எங்கே வர முடியும்? பேழையை விட்டு வெளியில் வர முடியும். இப்போ பேழைக்குள்ளே அவங்க எவ்வளோ நாள் இருந்தாங்க? எவ்வளோ நாள் இருந்திருப்பாங்க? கிட்டத்தட்ட ஒரு 378 நாள் இருந்திருக்காங்க. உள்ள ஒரு 1.25 வருஷம் உள்ளே இருந்திருக்காங்க. இப்போ அந்த 1.25 வருஷத்துக்கு உள்ளே இருக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணாங்க. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். போதும், பேழைக்குள் பிரவேசியுங்கள் இருக்குது. இங்கிலீஷ் பைபிளில் வாசி பார்த்தீங்கன்னா கம் இன் டு த ஆர்க் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேழைக்கு உள்ளே வாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம சபைக்கு வெளியில் இருந்துக்கிட்டு சபைக்கு உள்ளே வாங்கன்னு யாரையா கூப்பிட முடியுமா? கூப்பிட முடியுமா? எங்கேருந்து தான் கூப்பிட முடியும்? சபைக்கு உள்ளே இருந்துக்கிட்டு தான் ஒரு ஆளை நீங்கள் சபைக்கு உள்ளே வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிட முடியும். அப்போ ஆண்டவர் அங்கே எங்கே இருக்கிறாரு? பேழைக்குள்ளே போய் அவன் செஞ்ச பேழைக்குள்ளே போய் நின்றுட்டு யாரை கூப்பிட்றாரு? நோவாவை கூப்பிட்றாரு, நோவாவோட மனைவியை கூப்பிட்றாரு, அவனுடைய குமாரரை கூப்பிட்றாங்க, குமாருடைய மனைவியில் 8 பேரையும் என்ன கூப்பிட்றாரு? உள்ளே வாங்க, கம் இன் டு த ஆர்க் அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போது வெளியில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பயமோ அல்லது என்னென்னலாம் நடக்கும்னு தோணுதோ அங்கெல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பேழைக்கு உள்ளே இருந்து உங்களை கூப்பிட்றாரு. அப்போது அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்தில் பூமி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிப்போம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. 13ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிங்க. நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைஞ்சிருக்குது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே என்னாச்சுன்னா பூமி எப்படி இருக்குது? கொடுமை. பூமி ஃபுல்லாக உள்ள அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் கொடுமையானால் நிறைஞ்சிருக்காங்க. யாருக்கு மட்டும்தான் தயவு கிடைக்குது? நோவாவுக்கு மட்டும்தான் தயவு கிடைக்குது. அப்போ பேழைக்குள்ளே யார் மட்டும்தான் போயிருக்கணும்? நோவா மட்டும்தான் உள்ளே போயிருக்கணும், அப்படி தானே? இல்லை அவன் கூட சேர்ந்து அவன் மனைவி மட்டும் உள்ளே போயிருக்கலாம், இல்லைனா அவனோட பிள்ளைகள் உள்ளே போயிருக்கணும். மொத்தம் எத்தனை பேர் தான் உள்ளே போயிருக்கணும்? 5 பேர் மட்டும் தான் உள்ளே போயிருக்கணும், அப்படி தானே? அவனோட மருமகங்கள் உள்ளே போனாங்க, அவன் பிள்ளைகளோட துணைகள் உள்ளே போச்சு. எப்படி உள்ளே போனாங்க? நோவா குடும்பம் மட்டும்தான் அங்கே எப்படி இருக்காங்க? ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்காங்க, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்காங்க. மற்ற எல்லாமே உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா குடும்பங்களும் எல்லா மக்களும் எப்படி போயிட்டாங்க? சீர்கெட்டு பாவத்துக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ அங்கே தான் என்ன செய்யறான்னு பாருங்க, நோவா தன்னோட பிள்ளைகளுக்கு துணையை கரெக்டாக தேர்ந்தெடுக்கிறான். அல்லேலூயா. எப்படி துணையை தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க, பேழைக்குள் வருவதற்கு, பேழைக்குள்ளே வருவதற்கான ஒரு எல்லா வகையான ஒரு தன்மையும் உள்ள ஒரு துணையை தேடுறாங்க. அல்லேலூயா. பேழைக்குள்ளே வர்றதுக்கான ஒரு தன்மை இருக்கிற பிள்ளைகளை அவன் தேடினாங்க. எப்போ தேடினாங்க? பூமி முழுவதும் பாவம் இருக்குது, பூமி முழுவதும் சீர்கெட்டு போச்சு. அப்படி இருக்கிற நேரத்தில் தன்னோட பிள்ளைகளுக்கு தன்னோட அழகான துணையை அவன் தேர்ந்தெடுக்கிறான். சபைக்குள்ளே வருகிற வரக்கூடிய ஒரு தன்மையுள்ள ஒரு துணையை தேர்ந்தெடுக்கணும். பரலோகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு தன்மையுடைய பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளுக்கான துணையை நம்ம என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்கணும். அல்லேலூயா. அந்த காலத்தில் சபை இருந்துச்சா? சபை இல்லை, பாஸ்டர் கிடையாது, நம்ம சபைக்குள்ளே வந்து வசனத்தை கேட்க முடியாது, பைபிள் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனாலும் நோவா தன்னுடைய பிள்ளைகளுக்கு துணையை கரெக்டாக தேர்ந்தெடுத்தான். அல்லேலூயா. எப்போ தேர்ந்தெடுத்தான்னு பாருங்க, பூமி முழுவதும் சீர்கெட்டு போச்சு, எல்லாரும் பாவத்துக்குள்ளே இருக்கும்போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு துணையை கரெக்டாக தேர்ந்தெடுக்கிறான். யாரு? நோவா. அல்லேலூயா. இப்போ நமக்கு சபை இருக்குது, பைபிள் இருக்குது, வேத வசனம் இருக்குது, அப்போ எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம ஆண்டவர் கூட பேசணும், இல்லை வேத வசனத்தை கேட்கணும் அப்படின்னா யார்கிட்ட தான் போகணும்? ஆண்டவர்கிட்ட தான் போகணும். நோவா என்ன செஞ்சான்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு என்ன செஞ்சான்? சஞ்சரித்தான் அப்படின்னு இருக்கு. சஞ்சரிக்கிறதா என்ன? நமக்கும் ஆண்டவரும் நேரடியாக பேசுறது. ஆண்டவர் சொல்கிறத இவன் கேட்பான், இவன் சொல்கிறத ஆண்டவர் கேட்பாரு. இப்படி மாறி மாறி ஆண்டவரோட சஞ்சரித்தா மட்டும்தான் ஆண்டோடைய வார்த்தையை அன்னைக்கு கேட்க முடியும். வேறு எந்த விதத்துலையும் என்ன செய்ய முடியாது? ஆண்டோடைய வார்த்தையை கேட்க முடியாது. அப்படிப்பட்ட நாட்கள்லையும் கூட நோவா தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேழைக்குள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு துணையை நம்ம தேர்ந்தெடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்குள் வரக்கூடிய ஒரு தன்மையுடைய பிள்ளைகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். பரலோகத்துக்குள்ளே போகக்கூடிய தன்மையுடைய ஒரு துணையை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தேர்ந்தெடுக்க முடியும்.
அப்படி செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும். முடியுமா? இன்னைக்கு நம்மளால பண்ண முடியுமா? அன்னைக்கு நோவாவாலே முடிஞ்சது அப்படின்னா இன்னைக்கு நம்மளால பண்ண முடியும். அந்த காலத்தில் செல்ஃபோன் இல்லை, நம்ம கூட நினைக்கலாம் அந்த காலத்தில் செல்ஃபோன் இல்லை, டிவி இல்லை, அதனால் பிள்ளைகளை வந்து நல்லா வளர்த்துட்டான் நோவா அப்படின்னு நினைக்கலாம். நம்ம வீட்டில் இப்போ இன்றைக்கி டிவி இருக்குது, எல்லாமே இருக்குது, அதை பார்த்து கெட்டு போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனாலும் தேவனுக்குள்ளே நம்ம சஞ்சரித்தோம் அப்படின்னா, தேவ வசனத்துக்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளையும் அழகாக வளர்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் அந்த பள்ளிக்கூடம் சரியில்லை, அந்த தெருவில் இருக்கிற பிள்ளைகள் சரியில்லை, பக்கத்து வீட்டு பிள்ளைகள் சரியில்லை, அதனால் என் பிள்ளைங்க என்ன செய்ய போச்சு, கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் சில பேர் இன்னும் அதிகமாக போய் என் பிள்ளை அந்த சபைக்கு போனனால தான் கெட்டு போச்சுன்னு சொல்கிற ஆளுகள்லாம் இருக்காங்க. அல்லேலூயா, அப்படி இருக்காங்களா இல்லையா? அப்படி இல்லாமல் நோவா அந்த காலத்திலே என்ன செஞ்சான், தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை அவன் உண்டாக்குனான். இப்போ பிள்ளைகளுக்கும் அதே தான். மொபைல் ஃபோனில் எல்லாமே இருக்கும். நோவா இருந்த காலத்தில் பூமி முழுவதும் சீர்கெட்டு போயிருந்த மாதிரி மொபைல் ஃபோனில் எல்லாமே சீர்கெட்டு போயிருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவற்றுக்குள்ளே இருக்கிற நல்லவைகளை நம்ம என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்படி துணையை தேர்ந்தெடுக்கணும்னா, உலகம் ஃபுல்லாக பாவத்துக்குள்ளே இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு துணையை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பேழைக்குள் போகிற தன்மையுள்ள ஒரு துணையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். பரலோகத்துக்கு போகக்கூடிய தன்மையுள்ள ஒரு பிள்ளைகளை, ஒரு துணையை நம்ம என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கணும். அல்லேலூயா. அப்போ உலகம் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம ஊர் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம தெருவு எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு கெட்டு போயிருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி துணையை தேர்ந்தெடுக்கணும், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கணும். கிறிஸ்தவ பிள்ளையை தேர்ந்தெடுக்கக்கூடாது. கிறிஸ்தவ பிள்ளைகளை எங்கே வேணால் நீங்கள் பார்க்கலாம், ஆனால் எதுக்குள்ளே இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் தான் அவங்க என்ன செய்யணும், பாதுகாக்க முடியும். பேழைக்குள்ளே இருந்தால் தான் பாதுகாக்க முடியும், தலைப்புறையிலிருந்து பாதுகாக்க முடியும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கணும். இப்போ அது மட்டும் இல்லை, நம்மளுடைய குழந்தைகளுக்கு கிறிஸ்துக்குள் இருக்கிற பிள்ளைகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா நம்ம குழந்தைகள் எங்கே இருக்கணும், நம்ம பிள்ளைகள் எங்கே இருக்கணும், நம்ம பிள்ளைகளும் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நோவா அந்த காலத்தில் தன்னோட பிள்ளைகளுக்கு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற பேழைக்குள்ளே போகிற ஒரு துணையை தேர்ந்தெடுத்து மட்டும் அல்லாமல் தன்னோட பிள்ளைகளையும் என்ன செஞ்சான், கிறிஸ்துவுக்குள்ளே வளர்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமி முழுவதும் சீர்கெட்டு போச்சு, பூமியில் எல்லாரும் பாவிகளாக இருந்தாங்க. அப்படி இருந்த காலத்தில் கூட தன் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளே நோவா வளர்த்தான். தன் பிள்ளைகளுக்கான துணையை கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து தேர்ந்தெடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல் பாயிண்ட் என்ன, முதலாவது நம்முடைய பிள்ளைகளுக்கான துணையை கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து இருக்கிற ஒரு துணையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு உள்ளே வளர்க்கணும். அல்லேலூயா. இப்போ நம்முடைய பிள்ளைகளும் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் தான் பாதுகாக்கப்படும், உலகத்திலேருந்து நம்ம பாதுகாக்கப்படும். இப்போ பேழைக்குள்ளே இருந்தால் தான் ஜலப்பிரயத்திலேருந்து பாதுகாக்க முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பிள்ளைகளும் நம்ம பிள்ளைகளுக்கு தேர்ந்தெடுக்கிற துணைகளும் எங்கே இருக்கணும், கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை நம்ம ஒழுங்காக வளர்க்காம, இல்லை நம்ம பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்காம கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற துணையை நம்ம என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. அல்லேலூயா. அது என்ன செய்யும், வருகிற துணையவும் கிறிஸ்துவை விட்டு வெளியில் போக பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ முதல்ல என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுக்கான துணையை தேடும்போது கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற துணையை தேடுவது போல நம்முடைய பிள்ளைகளையும் எப்படி வளர்க்கணும், கிறிஸ்துவுக்கு உள்ளாக வளர்க்கணும். அல்லேலூயா. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம இன்னைக்கு சொல்லலாம், நம்ம பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் வேலைக்கு போகிறோம், 2 பேரும் வேலைக்கு போகிறோம், காலையில் போயிட்டு சாயந்தரம் தான் வர்றோம், வெளியேயும் வேலை இருக்குது, வீட்டுக்குள்ளேயும் வேலை இருக்குது, அதனால் என்ன செய்ய முடியல, பிள்ளைகளை கவனிக்க முடியல அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி தானே? அப்போ நோவாவுக்கு அன்றைக்கி வேலையே இல்லையா? நோவா அவனுடைய பிள்ளைகளை எத்தனை வயசில் அவன் பெற்றான், அவனோட 500வது வயதில் 3 பிள்ளைகளை அவனோட 3 பிள்ளைகளையும் அவன் வந்து பெற்றுக்கொள்கிறான். அப்போ அந்த 500வது வயதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் அவனோட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு, இந்த பூமியெல்லாம் கெட்டு போச்சுப்பா, பூமியெல்லாம் பாவம் வந்துடுச்சு, அதனால் நீ என்ன செய்ய, ஒப்பேறு மரத்தை வச்சு ஒரு பேடையை செய்ய, உள்ளு முருங்கும் கீழ் பூசு, உள்ளே எல்லாத்தையும் கொண்டு வா, உள்ள சாப்பாடெல்லாம் கொண்டு வா அப்படிங்கிற வேலையை கொடுக்குறாரு. நம்ம இன்றைக்கி பார்க்குற வேலை நமக்கு தெரியும், நம்ம இன்றைக்கி என்ன வேலை பார்க்க போகிறோம் நமக்கு தெரியும், அப்படி தானே? நமக்கு பழக்கப்பட்ட வேலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், இன்றைக்கி போனோன்னா நம்ம முதலாளி இந்த வேலையை கொடுப்பாரு, நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கு மேலே இந்த வேலையை செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம், நமக்கு தெரியும். ஆனால் நோவாவுக்கு அன்றைக்கி தெரியுமா, என்ன வேலை செய்யணும்னு தெரியாது. பேழைனா அவனுக்கு என்னென்னு தெரியாது, மழைனா என்னென்னு தெரியாது, பேழை மிதக்குமா, கப்பல் மாதிரி இருக்குமா, இல்லை பஸ் மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும்னே அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த வேலையை அவன் செய்கிறான், அவனுக்கு தெரியாத வேலையை செய்கிறான். இப்போ ஒரு தெரியாத வேலையை செய்யும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அப்போது நம்ம ஒரு வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போதோ மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போதோ நம்ம பிள்ளைகள் பக்கத்தில் வந்தாலே நமக்கு கோவம் வருது இல்லை, சில சமயம் அங்கிட்டு போகணுன்னு சொல்லி நம்ம பற்றி விடுறோம். அப்போ வேலைனா என்னன்னே தெரியாத ஒரு வேலையை எப்படி செய்யணும்னே தெரியாத வேலையை நோவா செய்யும்போது கூட அவன் பிள்ளைகளை கரெக்டாக வளர்த்தான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே வளர்த்தான். அல்லேலூயா. தனக்கு பிள்ளைகளுக்கான துணையை கிறிஸ்துவுக்குள்ளே தேர்ந்தெடுத்தான். அல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்ட வேலை இருந்தாலும் சரி, நமக்கு எப்படி வேலைகள் இருந்தாலும் சரி, அந்த வேலைக்கு நடுவில் நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்க்கணும். அல்லேலூயா.
அப்படி முடியுமானா முடியும். நம்ம சந்தேகம் இருக்கும், முடியுமா, நமக்கு இருக்கிற வேலையெல்லாம் முடியுமா அப்படின்னா முடியும். அதுக்கு ஒன்றே ஒன்று தான் நம்ம செய்யணும், நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில நெருக்கம் அதிகமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரோட என்ன செய்யணும், சஞ்சரிக்கணும். அப்போ நமக்கும் ஆண்டவருக்குள்ள நெருக்கம் கம்மியாகணும். நம்ம ஆண்டவரோட சஞ்சரிக்கணும்னா என்ன செய்யணும், ரெண்டே தான் செய்யணும். ஒன்று, வேத வசனத்தை வாசிக்கணும். வேத வசனத்தை வாசிக்கிறது மூலமாக தேவன் நம்மோடு பேசுவார். நம்ம ஜெபம் பண்ணுறது மூலமாக நம்ம தேவனோட பேசுவோம். அது ரெண்டு மூலமாக தான் நம்ம என்ன செய்ய முடியும், தேவனோட சஞ்சரிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம பிள்ளைகள் ஹாஸ்டலில் இருக்கும், சில சமயம் வெளியில் படிச்சுட்டு இருப்பாங்க, வெளிநாட்டில் வேலை செய்வாங்க. இப்போ என் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கே, ஹாஸ்டலில் இருக்கே, நல்லபடியாக இருக்குமா அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். நம்ம எங்கே இருந்தாலும் சரி, அங்கே நம்ம பிள்ளைகளுக்காகவும் நமக்காகவும் ஆண்டவர் ஒரு பேழையை கண்டிப்பாக வச்சுருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேழைக்குள்ளே உங்கள் பிள்ளைகளை வச்சு கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார், பாதுகாப்பார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள வசனத்துக்குள்ளே இருந்தோம்னா நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகளுடைய துணைகளும் எங்கே வந்துடுவாங்க, பேழைக்குள்ளே வந்துடுவாங்க. அல்லேலூயா. சரி, நம்ம பிள்ளைகளை நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வளர்த்துட்டோம். அப்போ நம்ம வெளியிலேருந்து கிறிஸ்துக்குள் இல்லாத ஒரு துணையை நம்ம தேர்ந்தெடுக்கலாமா? இன்றைக்கி நம்ம தேர்ந்தெடுக்க முடியுமா? அன்றைக்கி நோவா தேர்ந்தெடுத்துருக்கலாம். கிறிஸ்துக்குள்ளே இல்லாத பிள்ளைகளை கூட அவன் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கலாம், அவன் கிறிஸ்துக்குள்ளே அவனோட பிள்ளைகளோட துணையை கொண்டு வந்திருக்க முடியும். அன்னைக்கு கொண்டு வந்திருக்க முடியும். இன்றைக்கி கொண்டு வர முடியுமா அப்படின்னா அது ஒரு 90% வாய்ப்பு இல்லை தான். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 250வது பக்கத்தில் இருக்கும். 2 கொரிந்தியர் 6 வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 14 14. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அந்நிய நுகத்தில் விழாதுன்னு சொல்லிட்டாங்க, புதிய ஏற்பாடில் வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம அந்நிய நுகத்தில் நம்ம பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்த்துட்டு அந்நிய நுகத்தில் நம்ம துணையை தேடினோம்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். நம்ம ஆண்டவருக்குள்ளாக மேலும் மேலும் வளரத்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய நம்ம அந்நிய நுகத்தில் விழுந்துட்டு அந்த துணையை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரதுக்கான போராட்டத்தை செய்கிறத விட நம்ம பிள்ளைகளுக்கு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வந்துட்டோம்னா அவங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ளால் நம்மளால் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அன்றைக்கி என்ன செஞ்சால், நம்ம இன்றைக்கி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போகும்போது ஒழுக்கமாக இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு நோவாவுக்கு வந்த அவமானம் அவனுக்கு ஏற்படும். நோவாக்கு ஆண்டவர் சொல்லும்போது பேழையை செய்யுன்னு சொல்லிட்டாரு. உலகத்தில் இருக்கிற யாருக்குமே பேழைனா என்னன்னு தெரியாது. அவன் எத்தனை வருஷம் பேழை கட்டினான்? கிட்டத்தட்ட 100 வருஷம் அவன் பேழையை கட்டினான். பேழை கட்டும்போது யார் யார் இருந்திருப்பா? அவனோட மனைவி அவங்க கூட இருந்திருப்பாங்க, அவனோட பிள்ளைகள் அவங்க கூட இருந்திருப்பாங்க, பிள்ளைகளோட துணைகள் அவங்க கூட இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. அந்த வேலையை செய்யும்போது வெளியில் இருக்க மக்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, அவனை பரியாசம் பண்ணியிருப்பாங்க, அவனை திட்டியிருப்பாங்க, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, இவன் என்னென்னமோ செய்கிறான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தேவனுக்குள்ளே அல்ல பேழைக்குள்ளே போகிற நேரத்தில் வெளியில் இருக்கிறவங்களுக்கு நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு பைத்தியம் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்முடைய பிள்ளைகள் படிக்கிற இடத்துலையோ வேலை செய்கிற இடத்துலையோ கிறிஸ்துவுக்கு உள்ளாக நேர்மையாக இருக்கும்போது அங்கே பிறரால் என்ன செய்யப்பட முடியும், கேலி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நிலைமை அங்கே ஏற்படும். அப்படி இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நம்ம பிள்ளைகள் எங்கே எப்படி இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். பிள்ளைகள் சொல்லுவாங்க இவன் பெரிய ஒழுக்கமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள் கிண்டல் பண்ணுவாங்க. உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா, உனக்கு பாய் ஃப்ரெண்டு இல்லையா, இல்லை இன்ஸ்டாகிராமில் உனக்கு ஒரு ஐடி கூட கிடையாதா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க இல்லையா? அதையும் பொருட்படுத்தக்கூடாது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தோம்னா இதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்முடைய பிள்ளைகளை நம்ம எதுக்குள்ளே வளர்க்கணும், கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முதல் பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு, நம்முடைய பிள்ளைகளுக்கான துணையை கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற துணையாக நம்ம தேடணும். அப்படி தேடும்பொழுது நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்கு உள்ளாக வளர்க்கணும். பேழைக்குள்ளே போகிற தன்மையுள்ள பிள்ளைகளாக வளர்க்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதே போல் துணையை நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து நம்ம என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தன் இருந்தான். ஒரு நாள் ஒருத்தன் ரயில்வே ஸ்டேஷனில் அப்படி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நடந்து போய்கிட்டு இருந்தான். நடந்து போகும்போது பார்த்தா ஒரு பெண் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் தண்டவாளத்தில் தற்கொலை பண்ணுறதுக்காக படுத்துருக்குறான். இவன் ஐயோ ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ண போகிறாளே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை காப்பாற்றி அவன் மேலே இறக்கப்பட்டு அவனோட கதையெல்லாம் கேட்குறான். அவன் கதையெல்லாம் சொல்லி முடித்தோடனே பாவப்பட்டு அவன் தன்னோட துணையாக அவனை ஏற்றிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவனோட வாழ ஆரம்பிக்கிறான். வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவளோட கொடுமை தாங்கலை, அவளோட எல்லாமே தாங்க முடியாமல் மறுபடியும் என்ன செய்கிறான், அவளை கொண்டு போய் மறுபடியும் எங்கேருந்து தூக்கிட்டு வந்தானோ அதே ரயில்வே ரோட்டில் போய் சும்மா போட்டால் எந்திரிச்சு வந்துடுவான்னு கயிறு வச்சு கட்டி போட்டு திரும்ப வந்துட்டான். அவன் போன வேலை என்ன வேலை, அவளை காப்பாற்றிட்டு விட்டுட்டு வந்திருக்கணும்.
அவன் என்ன செஞ்சுட்டான், தன் துணையாக ஏற்படுத்தினான். துணையாக நமக்கு இருப்பாளா, கரெக்டான துணையாக இது இருக்குமா அப்படின்னு அவன் யோசிக்கல. அன்றைக்கி யோசிக்காமல் துணையாக ஏற்படுத்தினாலும் இப்படி நடந்து போச்சு. அப்போ ஒரு துணையை நம்முடைய பிள்ளைகளுக்கு துணையை நம்ம ஏற்படுத்தும் போது எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு 2வது பாயிண்ட் பார்ப்போம். 24ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் வசனத்திலேருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் வயதில் மூத்தவனும் ஊழியக்காரனை நோக்கி, பெண் கொள்ளாமல் என் தேசத்திற்கும் என் இடத்தானத்திற்கும் போய் பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் காணையிட்டு கொடுக்கும்படிக்கு போதும். அப்போ இங்கே பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய மகனான ஈசாக்குக்கு துணை தேட போகிறான். இப்போ இது எப்போ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். 1வது வசனத்தில் யார் அங்கே மறிக்கிறா, சாரால் மறித்து போகிறான். தன்னோட 127வது வயசில் சாரால் வந்து மறித்து போகிறான். அங்கே ஒரு கல்லறை பூமியை வாங்கி, சொந்தமாக கல்லறை பூமியை வாங்கி அங்கே சாராலை அவன் அடக்கம் பண்ணுறான். அடக்கம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு தோணுது, என்ன தோணுது, தன்னுடைய மகனுக்கு ஒரு துணையை தேடணும் அப்படின்னு அவனுக்கு தோணுது. அவன் வீட்டில் நிறைய வேலை செய்யறதுக்குலாம் நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க. அவன் பெரிய பணக்காரன் அந்த காலத்தில். ஆனாலும் சாரால் இருந்த இடத்துல ஒரு எஜமானி மாதிரி ஒரு ஆள் அவனுக்கு தேவை. அப்போ யாருக்கு துணை தேட போகிறான், தன்னோட மகனான ஈசாக்குக்கு துணை தேட போகிறான். இப்போ துணை தேடும் போது யாரை துணை தேடக்கு அனுப்புகிறான்னு பாருங்க, வயதில் மூத்தவனை தேடுறான். அவன்கிட்ட இருக்கிற வேலை செய்கிற வயதில் மூத்த ஒரு ஆளை அவன் தேடுறான். வயதில் மூத்த ஒரு ஆளை, முதிர்ந்த ஒரு ஆளை அவன் தேடி எங்கே பெண் கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறான்னு பாருங்க. இங்கே வேண்டாம், நான் இப்போ இருக்கிற கானான் தேசத்தில் வேண்டாம், நான் ஏற்கனவே இருந்த அங்கே போய் என்னோட மகனுக்கு நீ என்ன செய்ய, ஒரு துணையை தேடு அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே தன்னுடைய பிள்ளைகளுக்கு துணையை தேடும்போது ஒன்று நீங்கள் போகணும், பெற்றவர்கள் போகணும். பெற்றவர்கள் போய் துணையை தேடணும். இல்லை அப்படின்னா வயதில் முதிர்ந்த அனுபவத்தில் மிகுந்த ஒரு ஆளை அனுப்பி நீங்கள் துணையை தேடணும். அல்லேலூயா. இப்போ 2வது பாயிண்ட் என்ன, நம்ம பிள்ளைகளுக்கு துணையை தேடும்போது ஒன்று என்ன செய்யணும், நம்ம போகணும். அன்றைக்கி ஆபிரகாம் வந்து பெரிய சீமான், அதனால் அவன் போகணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு இல்லை நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் அவன் இருக்கிறதுலே பெரிய அதிகாரியாக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவனை அனுப்பிச்சான். இப்போ ஒரு முதலமைச்சரோ ஒரு பிரதமரோ இருக்கார் அப்படின்னா அவரோட பிள்ளைகளுக்கு துணையை தேடுனா அவர் போக மாட்டார், அப்படிதானே? அவருக்கு அங்கே இருக்கிற அதிகாரிலே ஒரு பெரிய அதிகாரியை நியமித்து நீங்கள் போய் என் பிள்ளைக்கு ஒரு துணையை பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புவார். அதே மாதிரி தான் அன்றைக்கி ஆபிரகாம் என்ன செஞ்சால், தன்னுடைய பிள்ளைக்கு துணையை தேடும்போது அது பெரிய அதிகாரியை, அனுபவசாலியான ஒரு ஆளை கொண்டு வந்து தேடினான். அப்போ இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், துணையை தேடும்போது யார் போகணும், பெற்றோர்களாகிய நம்ம போகணும், அல்லது வயதில் மூத்த அனுபவசாலியான ஒரு ஆளை அனுப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து என்ன செய்யணும்னா, என் இனத்தார் இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னான். அப்போ என் இனத்தார் இடத்துக்கு போனால் என்ன அர்த்தம், சொந்தக்காரங்கிட்ட போகணும், இல்லை என்னோட ஜாதிக்காரங்கிட்ட போ அப்படின்னு சொல்லலை. அங்கே அதுதான் முதல்ல பார்த்தோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இவன் யார், ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதன் யார், ஆபிரகாம். அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு துணையை போய் கொண்டு வா அப்படின்னு சொன்னான். அப்போ முதலாவது பாயிண்ட் என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு துணையை தேடும் பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற துணையை தேடணும். அதே போல் நம்முடைய பிள்ளைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்கணும். 2வது பாயிண்டாக நம்ம பிள்ளைகளுக்கு துணையை தேடும்போது ஒன்று நம்ம போகணும், இல்லை வயதில் முதிர்ந்த அனுபவசாலியான ஒருத்தரை அனுப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொல்ல ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், கர்த்தாவே, இன்றைக்கு என் காரியத்தை சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயை செய்தது. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் வீட்டில் இருக்கிற ஒருத்தனை பெரிய அதிகாரியை அனுப்புகிறான். ஆனால் அவன் என்ன செய்யலான்னு பாருங்க, அங்கே போய் டைரெக்டாக அவன் துணையை தேடலை. அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளத்தை அங்கே கேட்குறான். என்ன அடையாளத்தை கேட்குறான், அது ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் போய் வாட்சி பாருங்கள். நான் போய் ஒரு துறவண்டையில் நிற்பேன், அங்கே என்ன செய்யணும், ஒரு பெண் வந்து எனக்கு மட்டும் தண்ணி கொடுக்கக்கூடாது, நான் கொண்டு வர எல்லா ஒட்டகத்துக்கும் தண்ணி வார்த்தா அந்த துணை தான் என்னுடைய எஜமானுடைய மகனோட துணையாக நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறான்.
அப்போ நீங்கள் ஒரு துணையை தேர்ந்தெடுக்கும் போது கர்த்தர் இடத்துல என்ன செய்யணும்? ஒரு அடையாளத்தையோ அல்லது ஒரு உத்தரவாதத்தையோ நம்ம கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ அந்த அடையாளத்தும் உத்தரவாதமும் ஆண்டவர்கிட்டருந்து வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ அடையாளம் உத்தரவாதம் ஆண்டவர் வந்து டைரெக்டாக நம்மகிட்ட கொடுக்க மாட்டார். ஒரு மனிதன் மூலமாகவோ அல்லது ஒரு போதகர் மூலமாகவோ அல்லது ஒரு சுப்பனத்தின் மூலமாகவோ ஏதோ ஒரு வழியில் அந்த அடையாளத்தை நமக்கு காமிப்பார், அப்படி தானே? அப்போ அந்த அடையாளமோ அந்த அடையாளத்தை கொண்டு வருகிற ஒரு ஆளோ ஆண்டவர் மூலமாக தான் வருதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரே வழி தான், நம்ம ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவரோட வசனத்தோடு இருக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வருகிற அந்த அடையாளம் எப்படிப்பட்ட அடையாளம் ஆண்டவர்ட்டு மூலம் தான் வருதா, உத்தரவாதம் ஆண்டவர்ட்டு மூலம் தான் வருதா அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இருந்தவங்களோட நீதிமானும் உத்தமனாக இருந்தான், நோவா தேவனோட சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ இது மாதிரி ஆபிரகாமை மாதிரி நோவாவை மாதிரி தேவனோட சஞ்சரித்தா அல்ல வசனத்துக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய அடையாளம் ஆண்டவரத்துலேருந்து வருதா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அடையாளம் எங்கேருந்து இல்லாமல் வரலாம். நம்ம ஒரு புரோக்கர்கிட்ட துணையை தேட சொல்லியிருந்தான்னா அவன் என்ன செய்வான்? அவனோட லாபத்துக்காக எதையோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவான். அது ஆண்டவர் கொடுத்த அடையாளமாக இருக்காது, ஆண்டவர் கொடுத்த உத்தரவாதமாக இருக்காது. இப்போ ஆண்டவர் கொடுத்த உத்தரவாதமாகவோ ஆண்டவர் கொடுத்த அடையாளமாகவோ இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா நம்ம வசனத்துக்குள்ளே தேரணும், வசனத்துக்குள்ளே இருக்கணும். அப்படின்னா தான் அது ஆண்டவர் கொடுத்த அடையாளமானு பார்க்க முடியும். ஏசப்பா வந்து உபவாசம் இருந்து 40 நாள் கழித்து யார் வர்றா? சாத்தான் வந்தான். சாத்தான் வந்து எதில் பேசினான்? அவன் சும்மா வாய் வார்த்தையால் பேசலை, அவன் எதில் தான் பேசினான்? வசனத்தில் தான் பேசினான். உள்ளே இருக்கிற வேத வசனத்துலேருந்து தான் ஆண்டவர்கிட்ட பேசினான். ஆனால் ஆண்டவர் என்ன தெரிஞ்சார்? வர்றது சாத்தான் அவன் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சதுனால தான் அவன் வசனத்தின் மூலம் பேசினாலும் திரும்ப வசனத்தின் மூலம் அவனை திரும்ப அடியை கொடுத்து அப்பால போ சாத்தானே அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆண்டவர் கொடுத்த அடையாளத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னா நம்ம எதுக்குள்ளே இருக்கணும்? வசனத்துக்குள்ளேயும் ஆண்டவருக்குள்ளேயும் இருக்கணும். அல்லேலூயா. இப்போ 3 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். இது யாருக்காக அப்படின்னா பிள்ளைகளுக்கு துணையை தேடுகிற பெற்றோர்களுக்காக 3 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். முதல் பாயிண்ட் என்ன? நம்முடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற துணையை தேடணும், அதே போல் நம்மளோட பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்கணும். கிறிஸ்துக்குள்ளே வளர்க்காமல் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற பிள்ளையை நம்ம தேடக்கூடாது. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன? நம் துணையை தேட போகும்போது ஒன்று நம்ம போகணும் அல்லது வயதில் முதிர்ந்த அனுபவம் உள்ளவர்களை அனுப்பணும். 3வது இந்த துணை நம்ம பிள்ளைகளுக்கான ஏற்ற துணை தானா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு அடையாளத்தையும் உத்தரவாதத்தையும் நம்ம பெறணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இருந்து வர அடையாளமாக உத்தரவாதமானு பார்க்குறதுக்கு நம்ம எதுக்குள்ளே இருக்கணும்? ஆண்டவருக்குள்ளே சஞ்சரிக்கணும், வசனத்துக்குள்ளே இருக்கணும். அந்த அடையாளத்தை கொடுக்குறது ஆண்டவர் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வர துறவண்டைக்கு ஓடி ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். இது யாரு? ரெபெக்கா. அந்த அதிகாரி வந்து நோவா அனுப்பின அதிகாரி வந்து நிற்கும் போது ரெபெக்கா அங்கே வர்றா. ரெபெக்கா வந்து என்ன செய்யறா? சீக்கிரமா, அதில் பார்த்தீங்க அந்த வார்த்தை சீக்கிரமா ஓடி வர்றா. ஒட்டகங்களுக்கு எல்லா ஒட்டகங்களுக்கும் அங்கே என்ன செய்கிறா? தண்ணீர் வார்க்கிறா. இப்போ இது அடுத்து வர்ற இந்த ஒரு 3 அடையாளம் அல்லது 3 பாயிண்ட்டு பிள்ளைகளுக்கானது. துணையாக போகக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படி ஒரு 3 பாயிண்ட் நம்ம பார்ப்போம். இங்கே வர ரெபெக்கா என்ன செய்கிறான்னு பாருங்கள். அவன் எத்தனை ஒட்டகங்களோட வந்தான்னு தெரியுமா? அந்த அதிகாரி 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமாவுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களோட வரான். எத்தனை ஒட்டகங்களோட வரான்? 10 ஒட்டகங்களோட வர்றான். யார் பார்க்க? தன்னுடைய எஜமானனுடைய பிள்ளைக்கு துணையை தேடுறதுக்காக 10 ஒட்டகங்களோட வர்றான். அவன் ஒருத்தன் மட்டும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கூட ஒரு கொஞ்சம் பேர் அவன் கூட்டிகிட்டு வந்திருப்பான். அந்த காலத்தில் பஸ்ஸுலையோ எதுலையுமே போக முடியாது, என்ன செய்யணும்? ஒட்டகத்தில் தான் நடந்துப்பான். அப்போ துணைக்கு யாரையாவது அவன் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், கூட கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. அப்போ அத்தனை பேர் வந்திருந்தாலும் அத்தனை பேருக்கு அவன் தண்ணி கொடுக்குறான். ஒரு ஒட்டகம் எத்தனை நாள் தண்ணி கொடுக்காமல் இருக்குன்னா ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் தண்ணி குடிக்காமலே இருக்குமா. ஆனால் தண்ணி குடித்தா 100 லிட்டர்லேருந்து 200 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்குமா ஒரு ஒட்டகம். அப்போ இவங்க அங்கேருந்து நடந்து வந்திருக்காங்க. இப்போ இடையில ஒட்டகம் வந்து தண்ணி குடிச்சிச்சா குடிக்கலையா, இவங்க வந்து இடைப்பாருனாங்களா தண்ணி குடிச்சாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஒட்டகத்துக்கு அவள் தண்ணீர் வார்த்துருக்கான். இப்போ ஒரு ஒட்டகம் 100 லிட்டர் தண்ணின்னு வச்சுக்கோம், சுமார் 100 லிட்டர் தண்ணின்னு வச்சுட்டா 10 ஒட்டகம் எத்தனை லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கும்? 1000 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கும். அப்போ 1000 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அவள் எத்தனை குடத்தில் தான் தண்ணி எடுத்தான்னு இருக்காங்க பார்த்தீங்களா? சீக்கிரமாய் தன் குடத்தில் தண்ணீரை தொட்டியில் ஊற்றி அப்படின்னு இருக்கு. குடத்தில் தான் தண்ணி எடுத்துருக்கலாம்.
ஒரு 10 லிட்டர் குடிக்கிற குடம் வச்சுருந்துருப்போம். அப்போ எத்தனை குடம் எடுத்துக்கணும்வா? எத்தனை குடம் எடுத்துக்கணும்? 100 குடம் எடுத்துருந்துருக்கணும். 15 லிட்டர் வச்சுருந்தான்னா ஒரு 60-66 குடம் எடுத்துருக்கணும். 20 லிட்டர் பிடிக்கிற மாதிரி குடம் வச்சுருந்தான்னு வச்சுக்குவோம். அப்போ எத்தனை எடுத்துக்கணும்? 50 குடமாக எடுத்துக்கலாம். அப்போ குறைஞ்சபட்சம் 50 குடம் தண்ணி தான் அவர் எடுத்துருக்கணும். அப்படி தானே? இப்போ நம்ம ஒரு 10 குடம் எடுத்தாலே நம்மளால் இப்போ முடியல. ஆனால் அன்னைக்கு ரெபேக்கா தன் 10 ஒட்டகங்களுக்கும் 50 குடம் தண்ணி துறவுலேருந்து மொண்டு ஊற்றி அவள் வேலை செஞ்சுருக்கிறான். அப்போ அன்றைக்கி அவர் ரெபேக்கா எப்படி இருந்திருக்கான்னு பாருங்கள். சுறுசுறுப்பாக வேலை செய்கிற ஒரு துணையாக இருந்திருக்கா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது துணையாக போகக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்குன்னா சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த வேலையும் செய்கிற பிள்ளைகளாக இருக்கும். வீட்டில் சும்மா இருந்துக்கிட்டு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது பிள்ளைகள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் சாப்பிட்ட தட்டை கூட நிறைய பிள்ளைங்க வீட்டில் கழுவுறதில்லை. அப்படி நம்ம வளர்த்துருக்கோம். அப்படி தானே? பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு அந்த தட்டிலே கை கழுவிட்டு போயிடும். அம்மாவோ அப்பாவோ எடுத்து அதை கழுவுவாங்க. இன்னும் ஒரு மேலே போய் காலையில் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிற பிள்ளைக்கு ஊட்டி விடுற பெற்றோர்கள் இன்றைக்கி இருக்காங்க. ஊட்டி விடுறாங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளை சோம்பேறித்தனமாக ஆக்குறது நம்ம தான். இப்போ பிள்ளைகளை சிறு வயதில் இருந்து என்ன செய்யணும்? வேலை செய்கிற பிள்ளைகளாக, சுறுசுறுப்பாக இருக்கிற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும்? வளர்க்கணும். அல்லேலூயா. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். 23. நீ யாருடைய மகள் அப்படின்னு என்று எனக்கு சொல்ல வேண்டும். யார் கேட்குறா? ஆபிரகாம் அனுப்பின அந்த அதிகாரி கேட்குறான். யார்கிட்ட கேட்குறா? ரெபேக்காள்கிட்ட கேட்குறான். அதுக்கு அவள் என்ன சொல்கிறான்னு பாருங்க. நாங்கள் 25ஆம் வசனம் அதிகாரத்தை வாசிங்க. என்னிடத்தில் வைக்கோலும் பாத்தங்க இடமும் இருக்குது. அப்படியே 24வது வசனத்தை வாசிங்க. குமாரனாகிய செல்லும் சொன்னதும் அன்றி. அப்போ இங்கே என்ன சொல்ல? அவன் என்ன கேட்டான்? நீ யாருன்னு எனக்கு சொல்லு, உங்கள் வீட்டில் நான் தங்க முடியுமா அப்படின்னு மட்டும் தான் 2 கேள்வி தான் கேட்டான். ஆனால் ரெபேக்கா அங்கே என்ன சொல்கிறான் பாங்க. அவங்கள யார் பேரை சொல்கிறா? தன் தகப்பனோட அம்மா அப்பா பேரையும் சொல்கிறா. தன்னோட தகப்பன் பேரை சொன்னால் மட்டும் அவளுக்கு தெரியாது. அவன் வேறு தேசத்துலேருந்து வந்த ஒரு மனுஷன். அப்போ தன்னோட அப்பா அம்மாவை சொன்னால் அவனுக்கு தெரியாமல் போயிருமே அப்படிங்கிறதுக்காக தன் தகப்பனோட அப்பா அம்மா பேரையும் சேர்த்து சொல்கிறான். அப்படி தானே? அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கலாம், நீங்கள் எத்தனை ஒட்டகம் கொண்டு வந்திருக்கீங்களோ அத்தனை ஒட்டகத்துக்கு தீவனமும் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறான். 2 கேள்வி தான் கேட்டான். இவன் 4 பதில் சொல்கிறான். பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்போ அங்கே அவன் ஞானம் உள்ள ஒரு மகளாக அங்கே இருந்திருக்கா, துணையாக அங்கே இருந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்போ முதல்ல இப்போ துணையாக போகக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா சுறுசுறுப்பாக எந்த வேலையும் செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் ஞானமாக நடந்து கொள்கிற பிள்ளைகளாகவும் இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? சுறுசுறுப்பாக இருக்கணும், ஞானம் உள்ள கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். சில பேர் கேட்காத கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. இப்போ ராஜபாளையத்தில் தென்றல் நகரில் நடந்த சம்பவம். ஒரு அம்மா மட்டும், வயசான அம்மா மட்டும் தனியாக வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டில் காலையில் டெய்லி குப்பை வாங்கிட்டு போகிறவங்க அவங்க கூட பழகுறாங்க. பழகும்போது இந்த அம்மா தன்னோட இருக்கிற எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த அம்மா மட்டும் தனியாக இருக்காங்க. அவங்க ஒரு அரசு வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்காங்க, பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் இவ்வளோ நகை இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ யார்கிட்ட எதை பேசணுமோ அதை தான் பேசணும். இதை கேட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த கேட்டுட்டு போன அந்த குப்பை வாங்கிட்டு போகிறவங்க வேறு ஆள்கிட்ட சொல்லி ஒரு நாள் நைட்டில் வந்து அவங்கள்ட்ட தனியாக பேசி அவங்கள வர வச்சு இவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்கள கொலை பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். அப்போ யார்கிட்ட நம்ம எதை பேசணும் அப்படிங்கிற ஞானம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அப்போ துணையாக போகக்கூடிய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும்? யார்கிட்ட எதை பேசணும், எப்படிப்பட்ட கேள்விக்கு எந்த பதிலை சொல்லணும் அப்படிங்கிற ஞானம் உள்ள ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊரில் ஒரு எஜமான் இருந்தால் அவனுக்கு 2 வேலைக்காரங்க இருந்தாங்க. அப்போ 2 வேலைக்காரங்க, ஒருத்தனுக்கு வந்து பயங்கர கோபம். என்னென்னா இன்னொரு வேலைக்காரனுக்கு எஜமான் வந்து நிறைய சம்பளம் கொடுப்பான், இன்னொரு வேலைக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக சம்பளம் கொடுப்பான். அப்போ கம்மியாக சம்பளம் வாங்கின ஒரு வேலைக்காரனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஒரு நாள் எஜமான்ட்டே கேட்டான், எஜமானே நாங்கள் 2 பேரும் ஒரே போல தான் உங்கள்கிட்ட வேலைக்கு சேர்ந்தோம், ஆனால் ஒரே வேலை தான் நாங்கள் வேலை பார்க்குறோம், நீங்கள் அவனுக்கு மட்டும் நிறையா சம்பளம் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த ஒரு நாள் எஜமான், அப்போ எது கொடுக்குறேன், உங்கள் 2 பேருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லி அந்த கம்மியாக சம்பளம் வாங்கினா அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு ஒரு நாள் ஒரு வேலை கொடுக்குறான். அந்த ரோட்டில் போகுது பார்த்தியா ஒரு மாட்டு வண்டி, ஏதோ ஒரு வண்டி போகுது, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அவன் போய் என்ன வண்டி அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு, என்ன வண்டிப்பா போகுது, மாட்டு வண்டி போகுதியா அப்படின்னு. அந்த மாட்டு வண்டியில் என்ன போகுதுன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னால் மறுபடியும் போடுறான். மறுபடியும் போய் பார்க்குறான், அங்கே போய் கேட்குறான், உள்ள வெள்ளம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். வெள்ளம் கொண்டு போகிற வண்டியா அப்படின்னு சொல்கிறான். இந்த வெள்ளம் எங்கேருந்து வருதுன்னு போய் கேட்டு வா அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஓடுறான். மறுபடியும் போய் இந்த வெள்ளம் எங்கேருந்து வருது, இந்த ஊர்லேருந்து வருதியா அப்படின்னு கேட்குறான். இப்போ இந்த வண்டியில் இருக்கிற 1 கிலோ வெள்ளம் எவ்வளோன்னு கேட்டா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ மறுபடியும் போய் அந்த ஆட்டு போய் வண்டி ஓட்டுறவட்ட அந்த 1 கிலோ வெள்ளம் எவ்வளோன்னு கேட்டு வர்றான். இந்த வண்டி எங்கே போகுதுன்னு போய் கேட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் ஓடி போகிறான். ஓடி போய் அந்த ஆள்கிட்ட இந்த வண்டி எங்கே போகுதுன்னு, இந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு அவர் சொல்கிறார்.
சரி நீ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகமாக சம்பளம் கொடுத்தாரு இல்லையா, அவனை கூப்பிட்டு அங்கே போய் என்ன அது எங்கேயோ வர மாதிரி இருக்கு, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இவன் போகிறான். போயிட்டு வந்த உடனே இவன்கிட்ட என்னென்ன கேள்வியை கேட்டாரோ அதை அப்படியே கேட்குறான். அது என்ன வந்தோடனே என்ன கேட்டார், அங்கே என்ன போகுதுன்னு கேட்டார். அங்கே ஒரு மாட்டு வண்டி போகுதியா, அந்த மாட்டு வண்டியில் வெல்லம் போகுது, இந்த வெல்லம் வந்து இந்த ஊர்லேருந்து இங்கே வருது, 1 கிலோ வெல்லம் இவ்வளோ ரூபா, இதை வந்து இந்த சந்தைக்கு அவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டான். இப்போ உனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தியா, அதனால தான் அவனுக்கு என்ன செய்கிறேன், நான் அதிகமாக சம்பளம் கொடுக்குறேன், உனக்கு நான் கம்மியாக சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்மகிட்ட இருக்கிற துணைகள் எப்படி பேசணும், அறிவாளியாக புத்தி கூர்மையான இருக்கிற ஒரு பிள்ளைகளாக நம்ம துணைகளை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்போ துணையாக போகக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், ஞானமாக பேசுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமம் 24:28 வசனத்தை வாசிப்போம். அந்த பெண் ஓடி போதும் தனக்கு நடந்த எல்லாவற்றையும் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் போய் சொல்கிறான். யார்? ரெபேக்கா. ரெபேக்காக்கு என்ன நடந்துச்சு, அங்கே வந்தாங்க, 10 ஒட்டகங்களுக்கு தண்ணீர் ஊற்றினோடனே இவங்களுக்கு ஒரு gift கொடுக்குறாங்க, கம்மல் செயின் இதெல்லாம் தங்கத்தில் கொடுக்குறாங்க. அப்புறம் இவங்க என்னென்னலாம் கேட்டாங்க, உங்கள் வீட்டில் நாங்கள் தங்க முடியுமா, தீவனம் இருக்கா, எல்லாம் கேட்டாங்க. இது எல்லாத்தையும் ஒன்றும் விடாமல் என்ன செய்கிறான்னு பாருங்க, வீட்டில் போய் சொல்கிறான். அப்போ துணைகள் எப்படி இருக்கணும், துணையாக போகக்கூடிய பிள்ளைகள் வெளியில் நமக்கு என்னென்ன நடக்குதோ அது நல்லவைகளாக இருந்தாலும் சரி கெட்டவைகளாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்க பெற்றோர்கள்ட்ட அப்படியே வந்து நம்ம சொல்கிறதுக்கு முதல்ல பழகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போன உடனே போன ஒரு மாதத்தில் அங்கே என்னென்ன நடந்துச்சு, டீச்சர் என்ன சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கிற பையன் அடித்தான் கிள்ளுனா எல்லாத்தையும் ஒன்று விடாமல் வந்து சொல்லுங்கள். அது எப்படி கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஆகும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வருவாங்க. நல்லது எது அவங்களுக்கு சாதகமாக இருக்கோ அதை மட்டும் நம்மகிட்ட சொல்லுவாங்க, சிலதை நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஆன உடனே பேசுகிறதே நிப்பாட்டிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அவன்கிட்ட போய் பேசினாலே எப்போ பார்த்தாலும் தொண இருக்காத போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகள் மாறிட்டாங்க. அப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்காமல் சிறு வயதிலிருந்தே அவங்க வெளியில் அவங்களுக்கு என்ன நடக்குதோ அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி எல்லாவற்றையும் அப்படியே வீட்டில் வந்து சொல்லுகிற ஒரு பிள்ளைகளாக நம்ம வளர்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 2வது பாயிண்ட் என்ன பண்ணிட்டு, வீட்டுக்கு வெளியில் தனக்கு நடக்கிற எல்லாவற்றையும் வீட்டில் இருக்கிற தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட வந்து நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக சொல்லணும். அல்லேலூயா. முதல் பாயிண்ட் என்ன பாயிண்ட், சுறுசுறுப்பு இருக்கிற துணையாக போகக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், சுறுசுறுப்புகளாக இருக்கணும், ஞானமாக பேசணும், வெளியில் தனக்கு நடக்கிற கெட்டவைகளானாலும் நல்லவைகளானாலும் பெற்றோர்களிடத்தில் வந்து அப்படியே உண்மையை சொல்லணும். அல்லேலூயா. ஆதியாகமம் 24:58 வாசிப்போம். இந்த மனிதனோட கூட போகிறாயா, அவள் போகிறேன் என்றாள். இப்போ என்ன ஆகுது, எல்லாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் ரெபெக்காள்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க. ரெபெக்காள் வீட்டார் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, நீ அந்த அதிகாரி கூட போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே அங்கே என்ன செய்கிறாவா, ஒரு முடிவு எடுக்கிறா, சரியான முடிவு எடுக்கிறா. என்ன முடிவு எடுக்கிறா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே வந்து போகணுமா வேண்டாமா, நான் அங்கே எப்படி இருந்தேன், அப்பா அம்மா வீட்டில் நான் நல்லா இருந்தேன், அங்கே போனால் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த ஆசிலேஷன்லே இல்லை, சரியான முடிவை எடுக்கிறான். அல்லேலூயா. அப்போ துணையாக போகக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா எல்லா காரியங்களிலையும் சரியான முடிவெடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பிள்ளைகள் நம்ம படிக்கிற காரியத்தில் இருந்தாலும் சரி உலகப்பிரகமான காரியங்களாக இருந்தாலும் சரி சரியான முடிவெடுக்கும், தக்க சமயத்தில் சரியான முடிவு எடுக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். இப்போ படித்து முடிச்சோடனே +2 முடித்தோடனே எந்த காலேஜுக்கு போகணும் நம்ம முன்னாடியே முடிவு பண்ணிடணும். பிள்ளைகள் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மார்க் வருமா வராதா, அந்த காலேஜுக்கு போவோமா இந்த காலேஜுக்கு போவோமா, அந்த ஃப்ரெண்டு இப்படி சொன்னா அந்த ஃப்ரெண்டு இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி தயங்கக்கூடாது. அங்கேயும் இங்கேயும் இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படிங்கிற ஆசிலேஷன்ல இல்லாமல் சரியான முடிவெடுக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ முதல்ல பெற்றோர்கள், துணையை தேடுகிற பெற்றோர்களுக்கு நம்ம 3 பாயிண்ட் பார்த்தோம். என்ன பாயிண்ட் பார்த்தோம், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற வேலைக்குள் போகிற தகுதியுள்ள துணையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதே போல் நம்முடைய பிள்ளைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற துணையாக நம்ம வளர்க்கணும். 2வது பாயிண்ட் என்ன பார்த்தோம், பெற்றோர்கள் போகணும், இல்லை வயசில் மூத்தவங்க அனுபவம் உள்ளவங்களை அனுப்பணும். அடுத்ததா ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளத்தையோ உத்தரவாதத்தையோ நம்ம கேட்கணும். இதெல்லாம் பெற்றோர்களுக்கு. அப்படி அடையாளத்தை வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த அடையாளம் எங்கேருந்து வந்துச்சான்னு பார்க்கணும், ஆண்டவர்கிட்டருந்து வந்துச்சா அப்படிங்கிறத பார்க்கணும். இது 3. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு 3 பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், சுறுசுறுப்புற பிள்ளைகளாகவும் ஞானமாக பேசுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அடுத்து வீட்டுக்கு வெளியில் தனக்கு நடக்கிற எல்லாவற்றையும் தன் பெற்றோர்களிடத்தில் சொல்லுகிற
பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அடுத்து கடைசியாக 3வது பாயிண்ட்டு, சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 6 பாயிண்ட்டு, 3 பாயிண்ட்டு நம்ம துணையை தேடுற பெற்றோர்களுக்கு, துணையாக போகிற பிள்ளைகள், இந்த 3 பாயிண்ட்டை நம்ம மனசில் வச்சோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார், நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 12:13. ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அப்போ அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் வேத வசனத்தின்படி அவன் துணையை தேர்ந்தெடுத்ததுனால அங்கே 1வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா பூமியில் பஞ்சம் உண்டாச்சு. அந்த பஞ்சம் இருக்கிற நேரத்துலையும் ஈசாக்கு என்ன செய்யலாம், விதை விதைக்கிறான். ஈசாக்கு விதை விதைச்சு தான் சாப்பிடணும்னு அங்கே அவசியம் இல்லை. ஆபிரகாம் வந்து பெரிய சீமான், அவன்கிட்ட இருக்கிற சொத்துக்களை உட்காந்து சாப்பிடலாம். ஆனாலும் என்ன செஞ்சான், ஈசாக்கு வேலை செஞ்சான். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் நம்ம துணையை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் வேலை செய்யணும், வேலை செஞ்சு நம்ம சாப்பிடணும். அப்படி தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர் கொடுத்த இந்த கட்டளையின்படி நம்ம துணையை தேர்ந்தெடுத்து நம்ம வேலை செய்யும்போது நம்ம கையிட்டு செய்கிற அத்தனை வேலையும் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். 100 மடங்கு நம்ம ஆசீர்வதிப்பார். வர வர விருத்தி அடைந்தான். அங்கே என்ன சொல்லி, ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான். பெரியவனானான்னு கூட சொல்லலை, மகா ரொம்ப பெரியவனானா அப்படின்னு இருக்கு. இப்போ ஆபிரகாமின் சொத்துக்களை வச்சுட்டு அவன் வாழலை, தானும் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சான். அப்போ இப்படிலாம் செஞ்சால் வெறும் ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்குமா? அப்போ எல்லா குடும்பத்துலையும் சண்டை வரக்கூடாதுல்ல, ஆசீர்வாதம் மட்டுமே இருக்கணும்ல, சண்டையே இருக்கக்கூடாதுல்ல. ஒரு பரலோகம் மாதிரி ஒரு குடும்பம் இருக்குமா அப்படின்னா இருக்காது, அப்படி தானே? அங்கே 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். கேராரு மேய்ப்பர் தண்ணீருக்கு அங்கே போதும் வாக்குவாதம் பண்ணினார்கள் அப்படின்னு இருக்கும். துறவு தோன்றாங்க, அங்கே வாக்குவாதம் பண்ணுறாங்க, சண்டை வருது, பிரச்சனை வருது. அங்கே என்ன பெயர்றான், ஏசேக்கு அப்படின்னு பெயரிடுறான். 21வது வசனத்தில் வாசித்து பார்த்தோன்னா வேற ஒரு துறவு தோன்றாங்க, அங்கேயும் வாக்குவாதம் வருது, சண்டை வருது. அதுக்கு என்னென்னு பேர் வைக்கிறாங்க, சித்னா பேர் வைக்கிறான். அப்போ என்னதான் நம்ம ஆண்டவருக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனைகள் வரும், வாக்குவாதம் வரும், சண்டைகள் வரும், கஷ்டங்கள் வரும், தோல்விகள் வரும். என்னதான் வந்தாலும் அங்கே நமக்கு என்ன வச்சுருப்பாருன்னா ஒரு ரெகபோத்தை வச்சுருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெகபோத்துனா என்னது, வாக்குத்தத்தம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அங்கே நிற்கும். நமக்கு என்னதான் வாக்குத்தத்தம் வாக்குவாதம் வந்தாலும் சரி, சண்டை வந்தாலும் சரி, பிரிவினைகள் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, ஏசேக்கு வந்தாலும் சரி, சித்ரா வந்தாலும் சரி, அங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு பேழை மாதிரி ஒரு என்ன வச்சுருப்பாரு, ஒரு ரெகபோத்தை வச்சுருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு முன்னாடி வாக்குத்தத்தம் நிற்கும். ஆண்டவர் குடும்பத்தை அழிக்க மாட்டேன்னு ஒரு வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவருக்குள்ளே நம்ம துணையை தேர்ந்தெடுத்து வாழும்போது நமக்கு முன்னாடி ஒரு பேழை நிற்கும், நமக்கு முன்னாடி ஒரு ரெகபோத்து நிற்கும், நமக்கு முன்னாடி ஒரு வாக்குத்தத்தம் நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நமக்கு தெரியும், நம்ம இப்படி தான் ஒரு பிள்ளையை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு துணையை தேர்ந்தெடுத்தாலும் குடும்பத்துக்குள்ளே கஷ்டம் வரும்போது நமக்கு தோணும் இல்லையா, இப்படி தான் கஷ்டம் வரும்னு ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? இல்லை துணைகள் கூட நினைக்கலாம், நான் கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டமாயிருச்சு, இவ்வளோ கஷ்டம் வரும்னு ஆண்டவருக்கு தெரியுங்களா? இதெல்லாம் ஆண்டவர் முன்னாடியே தடுத்துருக்கலாம்ல. ஆண்டவருக்கு தானே எல்லாமே தெரியுமே, அவர் எல்லாமே சர்வ சிருஷ்டி, எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னு மனசில் தோணும், அப்படி தானே? இவ்வளோ கஷ்டம் வந்திருக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் தடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு தோணும் இல்லையா? ஆண்டவர் ஏன் அப்படி செய்ய மாட்டேங்கிறாரு? ஏன் அப்படி செய்ய மாட்டேங்கிறாரு? ஆதாமும் ஏவாளையும் படைச்சார் இல்லையா? ஆதாமும் ஏவாளையும் படைச்சி தோட்டத்துக்குள்ளே வச்சார். அங்கே எல்லா கனிகளையும் வச்சார். ஆனால் நடுவில் ஒரு கனியை வச்சார். அந்த கனி நீ சாப்பிடாதுன்னு சொன்னார். அந்த கனியை அவர் வைக்காமலே விட்டுருக்கலாமே அதுக்கு. ஆனால் ஆண்டவர் அங்கே செஞ்சார், ஒரு கனியை வச்சார். எதுக்காக வச்சார்? ஆண்டவர் மனிதனை படைக்கும்போது ஒரு ரோபோட் மாதிரி படைக்கலை. அவனுக்குள்ள இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரோக்ராமையும் அப்லோட் பண்ணி நான் சொல்கிறத தான் செய்யணும் அப்படின்னு படைக்கலை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு சுய சித்தத்தை வச்சுருக்கிறார். அல்லேலூயா. ஒரு செல்ஃப் ஃபில் அப்படின்னு இருக்கு. உனக்கு நீ என்ன செய்யணுமோ நீ எல்லாவற்றையும் செய்யலாம், அதில் நான் தலையிட மாட்டேன். வெளியில் உலகத்துக்குள்ளே வேலைக்கு வெளியில் என்ன இருக்கும், தண்ணி வரும், உபத்திரவம் வரும், எல்லாமே இருக்கும், பாவம் இருக்கும், அழுக்கு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதையும் தாண்டி நீ என்னுடைய பிள்ளையாக மாறி நீ பேழைக்குள்ளே வர்றியான்னு பார்க்குறதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு அதை செய்ய மாட்டேங்கிறார். ரோபோட் மாதிரி நம்ம வைக்க மாட்டேங்கிறோம். நமக்குன்னு ஒரு சுய சித்தம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு எஜமான் இருந்தால் அவன் எஜமான்கிட்ட ஒரு வேலைக்காரன் போய் எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் வேலை கேட்கும்போது சரி உனக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலை கொடுத்துட்டு அந்த எஜமான் வேலைக்கு போகிறார், ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறார். வேலைக்கு போய் அங்கே ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு. இந்த வேலைக்காரன் வேகமாக பதறி அடித்து ஓடி வர்றான். ஓடி வந்து ஐயாட்ட சொல்கிறான். ஐயா வேகமாக வர்றான், வேகமாக வந்து ஐயாட்ட சொல்கிறான், ஐயா இந்த மாதிரி உள்ளே வந்து என்னாச்சு, வைக்கோல் போடலாம் தீ பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறான். பயங்கரமாக கத்தி அவன்கிட்ட கேட்குறான்.
அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ இப்படிலாம் இனிமேல் வரக்கூடாது, நான் உள்ளே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ நீ என்ன செய்யணும்னா வெளியில் பெஞ்சில் உட்காந்துருக்கணும். உட்காந்த உடனே நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் உன்னை கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் தான் நீ என்ன செய்யணும், என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதே மாதிரி மறுபடியும் ஒரு நாள் வந்து பெஞ்சில் போய் அமைதியாக உட்காந்துருக்கான். அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வேலைக்காரனை கூப்பிட்றாரு. என்னப்பா நடந்துச்சு வீட்டில் அப்படின்னு கேட்குறாரு. வீட்டில் இருக்க வைக்கோல்லாம் தீ பிடிச்சி போச்சியா, அங்கே இருந்த மாடு கண்ணெல்லாம் எரிஞ்சு போச்சு, அதனால தான் அவனுக்கு கூட சொல்ல வந்தேன். ஆனால் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கீங்க, வேகமாக ஓடி வந்து சொல்லக்கூடாது, அதனால் பெஞ்சில் அமைதியாக உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அழுது புலம்பிக்கிட்டு வேகமாக சொல்ல வேண்டிய செயலை எப்படி சொல்றியா அப்படின்னு அவனை திட்டிட்டு இவர் போய் வீட்டில் போய் எல்லா காரியங்களையும் பார்க்குறாரு. மறுபடியும் ஒரு நாள் அழுது புலம்பிக்கிட்டு வாரான். வேகமாக வந்து ஐயா ஐயா ஐயான்னு கத்துறான். ஏன்டா இப்படி அழுது புலம்பிட்டு வர, என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா கேட்குறாரு அந்த முதலாளி. உங்கள் மகளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கியா அப்படின்னு கேட்குறான். இல்லை, சந்தோஷமாக இனிப்போட கொண்டு வந்து சொல்ல வேண்டிய வேலையை இப்படி அழுது புலம்பிட்டு வந்து சொல்கிறியே அப்படின்னு சொல்லி அவனை திட்டுறாரு. இப்போ மறுபடியும் வரான். ஒரு நாள் வர்றான், ரொம்ப சிரிப்போட இனிப்போட ஐயாட்ட வந்து ஐயா ஐயா ஐயான்னு கத்துறான். ஏன் இனிப்போட வந்திருக்கே, என்னடா செய்தி, ரொம்ப சந்தோஷமான செய்தியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஐயா, உங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க இல்லையா, இன்றைக்கி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு முதலாளி கூட தன்னுடைய வேலைக்காரன் தான் நினச்ச மாதிரி இருக்கணும், அப்படி நான் சொன்ன வேலையை தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை படைக்கும் போது அப்படி வைக்கல. நமக்குன்னு ஒரு சுய சித்தத்தை கொடுத்துருக்காரு, செல்ஃப் வில், ஒரு சுய சித்தம் கொடுத்துருக்காரு. ஒரு ரோபோட் மாதிரி படைச்சிருந்தாங்கன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு போய்கிட்டே இருந்திருப்போம். ஆனால் அவர் அப்படி வைக்கல. அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு சுய சித்தத்தை கொடுத்துருக்கிறார், நமக்குன்னு ஒரு சுய புத்தியை நம்ம கொடுக்குறாரு. அப்போ நம்ம வெளியில் இருக்கிற பாவங்களையும் வெளியில் இருக்கிற அழுக்குகளையும் பேழைக்கு வெளியில் இருக்கிற எல்லாவற்றையும் தாண்டி நம்ம பேழைக்குள்ளே வர்ற மாதிரி நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற துணைகளையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பை நமக்கு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 6 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். 3 பாயிண்ட் துணைகளை தேடுகிற பெற்றோர்களுக்காக. முதல் பாயிண்ட் என்ன, நம்முடைய துணைகளை தேர்ந்தெடுக்கும் போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற துணையை தேடணும், பேழைக்குள் போகிற தன்மை உள்ள துணையை தேடணும். அதே போல் நம்ம பிள்ளைகளையும் கிறிஸ்துவுக்கு உள்ள வளர்க்கணும். 2வது பாயிண்ட்டு, பெற்றோர்களோடு நீங்கள் போய் துணையை பார்க்கணும், அல்லது வயதில் முடிந்த அனுபவம் மிக்கவர்களை துணையை தேட போய் சொல்லணும். 3வதாக அடையாளத்தை ஆண்டவர்கிட்டருந்து வாங்கணும். அடையாளத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கும்போது ஆண்டவர் கொடுத்த அடையாளமா அப்படின்னு சொன்னால் அறிந்து ஆராயணும். இது பெற்றோர்களுக்கு. துணைகளாக போகிற பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது 3 விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முதலாவதாக சுறுசுறுப்பாக ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். 2வது வெளியில் நடக்கிற நல்லவைகளையும் கெட்டவைகளையும் வீட்டில் வந்து பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். 3வதாக சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். சோதரம் அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தை மூலம் எங்களோட பேசுனீங்க. பெற்றோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துருக்கீங்க தகப்பனே. அல்லேலூயா. பெற்றோர்கள் துணையை தேடக்கூடிய பிள்ளைகளை வச்சிருக்க பெற்றோர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துருக்கீங்க அப்பா. நன்றி அப்பா. இந்த வசனத்தில் நாங்கள் உங்கள் உள்ளத்தமாக இருக்கிற விதையை விதைச்சிட்டோம். அந்த விதை வளர்ந்து கனி கொடுத்து எங்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய சபைக்கும் உமக்கும் நாங்கள் பிரயோஜனமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. நீங்கள் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபங்களும் நல்ல தகப்பனே. ஆமென்.